हरे कृष्णा परम विजय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्री गुरुदेव. இன்றைக்கு தாசிய பக்தி பற்றி பார்க்கலாம். பகவானோட ஒத்து போகிறதுங்கிறது மாபெரும் சௌபாக்கியம். கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. ஆயிரக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம்தான் ஒருத்தருக்கு வாசுதேவன் தான் சர்வமும் அப்படிங்கிற அறிவு உண்டாகுது அப்படிங்கிறார். பகுனாம் அப்படின்னா பற்பல, ஜென்மனாம் அந்தே பிறவிகளுக்கு பிறகு, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. ஓர் அறிவாளி மாம் பிரபத்தியதே என்ன சரணடைகிறான். எப்படி சரணடைகிறான்னா, வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் அனைத்துக்கும் காரணகர்த்தா. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா, அத்தகு மகாத்மா சுதுர்லப, கிடைப்பதற்கு அரிது அப்படிங்கிறார். அப்போ ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் செய்த சாதனைகளின் பலனாத்தான் ஒருத்தருக்கு நான் பகவானுடைய பக்தன், தாசன் அப்படிங்கிற மனப்பாங்கு ஏற்படுது. நாரதர் தம்முடைய பக்தி சூத்திரத்தில் சொல்கிறார், ச தரதி ச லோகாம் ஸ்தாரயதி அப்படிங்கிறார். பகவானுடைய தாசர்கள் மாயையிலிருந்து தாமும் விலகுவதுடன் தம்மை அண்டியவர்களையும் விலகச் செய்கிறார்கள் அப்படிங்கிறது கருத்து. பகவானுக்கு தாசனாக இருப்பது, இந்த முடிவை எடுத்துட்டாலே பக்தி அங்கே வளர ஆரம்பிச்சிடும். இதயத்துக்குள்ள அபிமானங்கள் குவிஞ்சு கிடக்குது. அந்த அபிமானங்கள் தூய அன்பின் சுவையை நாம் உணர முடியாதபடி நம்மை கலப்படம் பண்ணி வைத்துவிட்டன. எனவே தான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், எல்லா அபிமானங்களையும் விட்டு விட்டு வா அப்படிங்கிறார். சர்வ தர்மான் பரித்யஜ, மனசாலையும் வெற்று அப்படிங்கிறார். தாசனாக இருக்கும்போது அப்போ கூட நான் ஒரு சிறந்த பக்தன் அப்படிங்கிற அபிமானம் வரலாம். எனவே தான் சைத்தன்ய மகாபிரபு தாசானு 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 தாசன் அப்படி நினைங்க அப்படிங்கிறார். சங்கர மடங்களை 4 திசைகளில் ஏற்படுத்தினார் ஆதிசங்கரர். கிழக்க பூரி, ஜெகநாத் புரி, அங்கே கோவர்த்தனா மட் ஏற்படுத்தினார். தோடகாச்சாரியார் முதல் குரு. மேற்க துவாரகா, அங்கே கலிகா மட் அப்படின்னு சுரேஸ்வர் ஆச்சாரியர் அவர் தலைமையில் இருந்தது, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. தெற்க சிருங்கேரி சாரதா மடம், அஸ்தாமலகர் அவர் தான் ஆச்சாரியர், ஆதிசங்கருடைய சிஷ்யர்கள் இவங்கெல்லாம். வடக்க ஜோதிர்மட்டுன்னு சொல்லுவாங்க. இது பத்ரிநாத்துக்கு கொஞ்சம் முன்ன இருக்குது. இங்கே பத்மபாதர் ஆச்சாரியராக இருந்தார். இதில் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் பூரியில் இருக்கிற கோவர்த்தன மட், அந்த சங்கர மட்டில் ஒரு சங்கராச்சாரியார் இருந்தாங்க. அப்போது மகாபிரபுடைய இந்த பக்தி மார்க்கம், நாம சங்கீர்த்தன மார்க்கம் பரவுறதை பார்த்துட்டு சில அடியார்கள் அங்கே இருந்த சங்கராச்சாரியார்கிட்ட, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறதுல என்ன நன்மை இருக்குது, அது சொல்லலாமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சங்கராச்சாரியர் அதை ஒத்துக்கிட்டார். நிச்சயமாக அதில் நன்மை இருக்குது, நீங்கள் சொல்லலாம். நீங்கள் 1,00,000 தடவை அந்த நாமங்களை சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட 58-60 ரவுண்டு நாமம், 108 1,00,000 முறை நீங்கள் நாமம் சொல்லிட்டீங்கன்னா, நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னும் ஜாஸ்தி சொன்னீங்கன்னா ஆத்மா பிளாட்ஃபார்ம், அந்த தெய்வீக தன்மைக்கு வருவீங்க. இன்னும் 1 மடங்கு அதிகமாக சொல்லிட்டீங்கன்னா, நான் உடம்பும் இல்லை ஆத்மாவும் இல்லை, நான் தான் பிரம்மன் அப்படின்னு தோணும்.
அதுக்கடுத்து இன்னும் ஜாஸ்தி நாமங்களை சொன்னீங்கன்னா, நான் பிரம்மா கிடையாது, நான் தான் விஷ்ணு. இன்னும் அதிகமாக சொன்னால் நான் தான் சிவன். இன்னும் அதிகமாக சொல்லிட்டா, இந்த லோகத்தில் என்ன தவிர எதுவும் இல்லை, நான் தான், அது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்படி ஒரு விளக்கம் அவர் கொடுத்தார். அப்போது அந்த நேரத்தில் அங்கே ஹரிதாஸ் தாகூர் இருந்தார். அவர்கிட்ட பக்தர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க, இப்படி அந்த பெரியவர் சொல்கிறாரு அப்படின்னு. ஹரிதாஸ் தாகூர் சொன்னார், தாஸ்யம் அப்படிங்கிறது தன்னை இறைவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறது. அதற்கு மேலே எந்த சிந்தனையும் அங்கே கிடையாது. நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்க, அவ்வளோதான். அதற்கு மேலே அது வளரணும்னா அதற்கு ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். 1,00,000 நாமம் சொன்னீங்களா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த ஆத்ம தளத்தில் வாழ்கிற அறிவு உண்டாகுது. இன்னும் அதிகமாக நாமம் சொல்லும்போது, நான் ஆத்மாவும் கிடையாது, நான் பகவான் கிருஷ்ணருடைய தாசன், பகவானுடைய தாசன் அப்படி தெரிய வரும். இன்னும் அதிகமாக நாமங்கள் சொன்னால், ஆகா நான் பகவானுக்கும் தாசன் கிடையாது, அந்த தகுதி எனக்கு இல்லை, நான் பகவானுடைய தாசனுக்கு தாசன் அப்படின்னு வரும். மனநிலை அப்படி மாறும். இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கேற்ப பகவானுடைய தாசனுக்கு தாசன், தாசனுக்கு தாசனுக்கு தாசன், தாசனுக்கும் 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 தாசன், இப்படித்தான் மனது பக்குவம் அடையும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஹரிதாஸ் தாகூர். பக்தியில் 9 ஸ்டேஜ் இருக்குது. நவவித பக்திம்பாங்க. சிரவணம், கேட்குறது கடவுளை பற்றி, கீர்த்தனம், அவருடைய நாமங்களை சொல்கிறது, பாடுறது, பிரசாதம் சாப்பிட்றது, இதெல்லாம் கீர்த்தனம். ஸ்மரணம், பகவானை நினைக்கிறது. பாத சேவனம், தினமும் சந்தனம் கொஞ்சம் அரைச்சிட்டு அதில் ஒரு துளசி இலையை தொட்டு பகவான் பாதத்தில் ஒட்டுறது, பகவான் பாதத்துக்கு சேவை பண்ணுறது. அர்ச்சனம், பகவானை பூஜிக்கிறது. வந்தனம், பகவானை துதிக்கிறது. இந்த 6 அங்கங்களுக்கு அடுத்து தான் தாஸ்யம் வருது. தாஸ்யத்தில் ஒருத்தர் தன்னை இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறார், அதாவது சேவகனாகிறார். சேவைக்கு பணம் அல்ல, குணம்தான். குணம், மனம், இதுதான் முக்கியம். பக்தியில் எப்போவுமே உபவாசத்தை விட பகவான் பிரசாதம் சாப்பிட்றது வசதி. மௌனத்தை விட நாமகீர்த்தனம் வசதி. கண்ணை மூடிட்டு இருக்கிறதை விட பகவான் விக்கிரகங்களை, அவருடைய சுந்தரமான அழகை தரிசிக்கிறது வசதி. ஒத்த காலில் நிற்கிறதை விட கோவிலை வலம் வர்றது உயர்ந்தது. சின்முத்திரை, அதை விட பகவானுக்கு 2 கையும் வச்சு மொத்தமாக அப்படி அஞ்சலி பண்ணுறது, அது ரொம்ப வசதி. நிர்குண லயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்குணம்னா இறைவன் உருவமற்றவன், குணமற்றவன் ஒரு கருத்து இருக்குது. அதை விட கல்யாண குணங்கள், அந்த வைபவங்களை நினச்சி பார்க்குறது வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாசியன் அதாவது பகவானுடைய தாசன் கடவுளுக்கு பிடிக்காததை செய்யவே மாட்டான். எப்படி ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டாள். இதுதான் தாஸ்யம், அன்பு. பக்தி என்றாலே அன்பு, அறிவு, உழைப்பு 3 சேர்ந்தது. கணவனுக்கு பிடிக்காததை மனைவி எப்படி ஏற்றுக்கிறது இல்லையோ, அதே போல் தான் கடவுளுக்கு பிடிக்காததை ஒரு பக்தன், ஒரு தாசன் ஏற்றுக்கிறது இல்லை. நமக்கு வெற்றலை பார்க்க விடுறதே கஷ்டமாக இருக்குது, காஃபி டீ விடுறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி காமம், குரோதம், லோபம் இதுகளெல்லாம் விடுறது? யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு ஜீவனுக்குமே லட்சியம் பகவானுடைய தாசன் ஆகிறது தான். அந்த தாசியன் அப்படிங்கிறது சேவகனாக மாறுறது. ருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இந்திரன் அவனை வஜ்ராயுதத்தால் தாக்க வந்தான். இந்த ருத்ராசுரன் பழைய ஜென்மாவில் சித்திரகேதுங்கிற ராஜாவாக இருந்தான். அவனுக்கு அவனுடைய குழந்தை இறந்த பிறகு ஒரு வைராகியம் ஏற்பட்டு ஒரு உபன்யாசகராக மாறினான்.
அங்கங்கே கதைகள் சொல்லுவான். அப்போ ஒரு இடத்துல ஹரிகதா சொல்கிற போது சிவன் பார்வதி ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு. அது அவனுக்கு கேலியாக இருந்தது. அப்போ ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து அதை விமர்சிக்கிறான் லேசா. அப்போ பார்வதியுடைய சாபத்தால் அந்த சித்திரகேது விருத்ராசுரனாக பிறக்க வேண்டி வந்தது. இது பாகவதத்தில் இந்த சம்பவம் இருக்குது.